our channel. Aha wow M1 TV. நல்லதே நடக்கும், உங்கள் நம்பிக்கை நிறைவேறும். ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அவர் சேனல் ஆஹா வாவ் எம்எம் டிவி. நண்பர்களே, நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? லட்சுமி ஜெயராம் அவர்கள் திருநெல்வேலி டவுன் பக்கத்துல சுத்தமல்லி பகுதியில இருக்காங்க. இவங்க வந்து சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக பாடிட்டு இருக்காங்க. பாடகியா வளம் வந்து கொண்டிருக்காங்க. அந்த ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க, அவங்க எப்படி இத்தனை ஆண்டுகள் இந்த ஃபீல்டுல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய கேட்டறிய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நீங்க இந்த திருநெல்வேலி சுத்தமல்லி பகுதியில இருந்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகள் மேடம் இந்த பகுதியில இருந்துட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ் ஆகுது. சூப்பர் மேடம். அதுக்கு முன்ன நீங்க? எனக்கு பேசிக்கலி நான் வந்து நேட்டிவ் எனக்கு கேரளா. சூப்பர். கேரளால எவ்வளோ மேடம்? நான் எனக்கு கொஞ்சம் குறைச்சு மலையாளம் அறியும். எனக்கு நேட்டிவ் ட்ரிவேண்ட்ரம், படிச்சது எல்லாமே எர்ணாகுளம். சூப்பர் மேடம். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி மேடம்? இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் இங்க வந்திருக்கு. சார் வந்து எப்படி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்ல ரிலேட்டிவ் கிடையாது. ஆமா. ஓகே. வீட்ல பார்த்துட்டு பண்ணதுதான் மேடம். எந்த இயர்ல மேடம் உங்களோட மேரேஜ் முடிஞ்சது? எனக்கு வந்து 2003. ஆஃப்டர் 2003 ஃபுல்லா நீங்க இங்கதான். ஆமா ஆமா. பாருங்க, கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க. ரொம்ப அதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்க இருந்து கேரளாவுக்கு போவாங்க, அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. மேடம், கேரளால உள்ள கிளைமேட் இந்த தமிழ்நாடோட கிளைமேட் பெரிய டிஃபரன்ஸா இருக்கும். இது எப்படி மேடம் நீங்க ஆஃப்டர் மேரேஜ் எப்படி, அதுவே ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும்? இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அப்படிதான் இருந்தது. ஆனால் வந்து கேரளா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கிளைமேட் எல்லாம் நல்லா கூலாக தான் இருக்கும். பட் திருநெல்வேலி நல்லா இருக்கு. ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. அதுவும் எங்கள் ஏரியா இங்கே வந்து ரொம்ப காமாக இருக்கும். என்ன சொல்றதுக்கு, ஃபுல்லாக மலை, காற்று எல்லாமே இந்த சைட்லாம் இருக்கும். அதனால ரொம்ப பெருசா எல்லாம் தெரியல, பார்த்துக்கலாம், நல்லா இருக்கு. ஆமா மேடம். நீங்க எந்த வயசுல மேடம் நீங்க இந்த ஃபீல்டுக்கு, அதாவது நீங்க ஸ்கூல் ஸ்டேஜ், காலேஜ் ஸ்டேஜ், எப்போ நீங்க இது பாட ஆரம்பிச்சீங்க? அதுக்குண்டான தூண்டுதல் எங்க இருந்து வந்துச்சு மேடம்? ஆக்சுவலி நான் வந்து சின்னதுல கேரளால வந்து கர்நாடிக் கத்துட்டு இருக்கேன். எந்த ஏஜ்ல மேடம் கத்துக்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்து 7th 6th அந்த ரேஞ்சில் வந்து கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன சொல்றது, ஃபுல்லாக கிளாசிக்கல் தான். ஸ்டேஜ் ஷோ எல்லாமே வந்து கிளாசிக்கல் பாடியிருக்கேன். ஆனால் வந்து ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் மேடம் பாட ஆரம்பிச்சிங்க? அதில் ஏதாவது முதல் ஸ்டேஜ் பாடின பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? பாடி காட்டலாமா? எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. பரவாயில்ல. நீங்கள் முதல் ஸ்டேஜ் பாடின பாட்டு ஏதாவது? கிளாசிக்கல் வந்து பாடியிருந்தது. கிளாசிக்கல் வந்து பிள்ளையாரோட ஒரு சாங் வந்து பாடியிருந்தது. நம்ம நேயர்களுக்காக அந்த பக்தி பாட்டு ஒன்று பாடிடுங்களா மேடம்? அது கிளாசிக்கல் சாங் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஜானனயுதம் கணேஸ்வரம், கஜானனயுதம் கணேஸ்வரம், கஜானனயுதம் கணேஸ்வரம், பஜாமி சததம் சூரீஸ்வரம், ஸ்ரீ கஜானனயுதம் கணேஸ்வரம். சூப்பர் மேடம். நீங்க 7th ஸ்டாண்டர்ட்ல பாட ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இங்க வந்தீங்க மேடம். அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாடுறதுல அது எப்படி, அது நீங்களே கண்டினியூ பண்ணிட்டீங்களா, அல்லது அதுக்குண்டான வாய்ப்புகள் தன்னால அமைஞ்சுதா? சார், ஆக்சுவலாக நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் மேடம்?
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன். ஓகே. ஆமாம், 12 இயர்ஸாக அதில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்கறதுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி இப்படி வந்து இருக்குது அப்படின்னுலாம், அந்த ஆர்கெஸ்ட்ராங்கிற மாதிரி இங்கெல்லாம் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ அதில் எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் வந்து எனக்கு நான் அப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைம் அப்படின்னு கிடையாது, ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இன்கேஸ் எனக்கு ஆஃபீஸ் இல்லாத டைமில் வந்து ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அப்போ போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது மெலடி தான் மேக்ஸிமம் மெலடி வந்து பாடுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து நல்லா இருந்தது. என்ன சொல்கிறதுக்கு, நமக்கு ஒரு என்ன சொல்ல நிம்மதியாக இருக்கும் பாடுறது எல்லாம். அந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு வர்ற டைம் பார்த்தீங்கன்னா இப்போதை விட ஜாஸ்தியாக வந்து மெலடி வந்து விரும்புகிறவங்க நிறைய இருந்தாங்க. மேடம், ஒரு ரஜினி கமல் சார் காலத்தில் உள்ள ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெலடி பாட்டு? ரஜினி கமல் சார் அந்த இதுலையா, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நிதானே புன்னகை மன்னும் ஒன்றானே நானே, பாடும் பாடகன் ஒன்றாகம் நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். மேடம், நீங்க கத்துக்கிட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க. எந்த ஸ்டேஜ்ல மேடம் அந்த நீங்க கேரளால இருக்கும்போதே அந்த அந்த கர்நாடிக் அதெல்லாம் கத்துக்கிட்டு இருப்பீங்க? அது எந்த ஏஜ்ல கத்துக்க ஆரம்பிச்சீங்க? எங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? முறையா யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி வந்து நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து 5th வந்து பேசிக் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வச்சு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி எர்ணாகுளத்தில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்து அவர்கிட்ட கற்றுட்டு இருந்தேன். ஓகே மேடம். காலேஜ் மேடம் எங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்க? காலேஜ் எல்லாமே வந்து எர்ணாகுளம் தான். எர்ணாகுளம். மேடம், என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் கோட் அதில் வந்து நிறைய எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போக அதில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சூப்பர். இப்போ மேடம், இசை இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அது போக நீங்க அந்த ஆல்ரெடி பார்த்துட்ட ஒர்க் ரெண்டும் சேர்த்து தான் பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆமாம். இப்போ ரெண்டும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க மேடம். பலர் வந்து ஒரு ஒர்க்கை செய்யணும்னாலே அது பெரிய கஷ்டமான வேலையா இருக்கும். நீங்க 2 ஒர்க்கையுமே எப்படி மேடம் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எங்கிட்ட கேட்டால் என்ன சொல்றதுக்கு, இன்ட்ரெஸ்ட் தான். நமக்கு விரும்பி ஒன்று செய்யும்போது அது வந்து கஷ்டமா தெரியாது. ஆமாம். இப்போ வீட்டில் நம்ம பார்க்குறதுனாலும் சரிதான், நம்ம ஒர்க்கை வந்து நம்ம அதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு தான், அதனால அது வந்து நம்ம பிடிச்சு பண்ணுறது. மியூசிக் வந்து என்ன சொல்கிறதுக்கு, நமக்கு கடவுளாக தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து அதுவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கிறதுனால பெருசாக எல்லாம் தெரியறதில்ல. பெருசாக வித்தியாசம் தெரியல மேடம். இப்போ உங்களுக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எந்த வருஷத்துல இருந்து மேடம் உங்களுக்கு ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிங்க? அதுக்கப்புறம் ஊடையில் எதுவும் ஸ்டாப் பண்ணிங்களா? இப்போ எத்தனை வருஷ காலங்கள் தொடர்ந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இப்போ எத்தனை வருஷமாக கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஊடையில் ஏதாவது எப்பயாவது அது கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சா? அப்படி சூழ்நிலையில் அமைந்ததா? ஆக்சுவலி நான் வந்து கர்நாடிக் வந்து ஸ்டேஜில் வந்து சின்னதுலேயே வந்து ஒரு 6th 7th அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 இயர்ஸாக கேப்லாம் கிடையாது. மியூசிக் இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் கேப் எதுவும் கிடையாது. அப்படியே போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சூப்பர் மேடம், சூப்பர். மேடம், நீங்கள் அந்த படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஃபீல்டில் நீங்கள் கிளாஸஸ் யாருக்காவது சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு அது படிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்க படித்து முடிச்சிட்டாங்களா? அவங்க ஆக்சுவலி இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காங்க? அவங்க ஃபீல்டு, இந்த இசை ஃபீல்டில் அவங்களுக்கு நாட்டம் எந்த அளவு இருக்குது? அல்லது அவங்க வேற ஃபீல்டில் கூட நாட்டம் இருக்கலாம். நீங்கள் அவங்கள என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? பேசிக் வந்து கற்றுண்டா, பொண்ணும் பையன் 2 பேருமே இருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருமே வந்து பேசிக் வந்து கற்றுண்டாங்க.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணல. ஆனால் வந்து அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். மியூசிக் எப்போ பாரு மியூசிக் கேட்டுருப்பாங்க. ஈவன் நான் வந்து கேட்குறேனோ இல்லையோ அவங்க எப்போ பாரு மியூசிக் கேட்டே இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு. இப்போ நம்ம பாடுறோம் அப்படின்னா அம்மா இதில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் கடவுள் கொடுத்துருக்காரு. அது போக பொண்ணு வந்து இப்போ சிஏ பண்ணிட்டு இருக்கா. சூப்பர். ஆமாம், சிஏ இப்போ இன்டர் பண்ணிட்டு இருக்கா. பையன் வந்து 12th. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அவங்களுக்கு அவங்களோட ஃபீல்டில் நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படிதானே மேடம்? இல்லைங்க, அது வந்து நம்ம பண்ணவே கூடாதுன்னு நான் ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ என்கிட்ட போயிட்டு நான் இப்போ போய் சிஏ பண்ணுனா எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவ பண்ணட்டும். அதே மாதிரி பையனுக்கும் அதே தான். என்ன பிடிக்குதோ அது வந்து அதுல எதுவுமே இது கிடையாது. சூப்பர் சூப்பர். ரெண்டு பேருமே நல்ல சிஏ படிக்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து இப்போ 12th படிக்கிறான். 12th ஆமா, அக்கவுண்ட்ஸ் குரூப். அக்கவுண்ட்ஸ் குரூப். ரெண்டு பேருமே எல்டர் சில்ட்ரன்ஸ். வீட்டுக்குள்ளேயே அவங்களே கிரிட்டிசிசம் பண்ணியிருந்திருப்பாங்க. சின்ன வயசுல கிரிட்டிசிசம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி கிரிட்டிசிசம் இருக்கும். வெளியில இருந்தும் நமக்கு கிரிட்டிசிசம் வரும் இந்த ஃபீல்டில். இந்த கிரிட்டிசிசம்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ கிரிட்டிசிசம் வருதா? எதிர்மறையான கிரிட்டிசிசம்ஸும் வரும், நேர்மறையான கிரிட்டிசிசம்ஸும் வரும். அது எப்படி மேடம் நீங்க அதை எதிர்கொள்றீங்க? இல்ல, அது வந்து எப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா எப்பவுமே இருக்கும். அது வந்து என்ன சொல்றதுக்கு, ஒவ்வொருத்தங்களோட ஆட்டிடியூட பொறுத்து இருக்குது. நம்ம யாரையும் போய் நம்ம இது பண்ண முடியாது. கரெக்ட் தானே? ஸோ வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை கரெக்டா பண்ணிட்டு போகணுங்கிற மைண்டு தான். மிச்சபடி அதையெல்லாம் ரொம்ப வந்து நான் மைண்ட்ல ஏத்திக்கிறது கிடையாது. ஆமா, வீட்டில் வந்து ஆக்சுவலா என்ன அப்படிங்கிட்டேன்னா, ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்கும். எப்பவுமே ப்ரோக்ராம் போனேன்னாலும் சரிதான், எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது மாதிரி ப்ரோக்ராம்ல காம்படிஷன் இருக்கும், இந்த மாதிரி பேசுறது அது இதெல்லாம் இருக்கும். ஆனா வந்து நமக்கு வந்து பொறுத்தளவு யார்கிட்ட நம்ம போறோமா, ஒரு 3 ஹவர்ஸ் எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசணுமா, வந்து ப்ரோக்ராம் நல்லா நிம்மதியா பாடணுமா, வந்து அவ்வளவுதான். வேற எதையும் மைண்ட்ல ஏத்திக்கிறது கிடையாது. ஆமா. சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். மேடம், கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு பழைய சிவாஜி சார் படத்துல. அது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வச்சு ஒரு சினிமாவே வந்திருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து உருவாகிறது பார்த்தீங்கன்னா எழுத்து முதல்ல, அதுக்கப்புறம் இசை, அதுக்கப்புறம் நீங்க குரல். எழுத்து, இசை, குரல், இந்த மூணும் எந்த அளவுக்கு, எது இந்த மூணுல எது பெஸ்டா இருந்தா ஒரு பாட்டு ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மூணுல எது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் பசங்களை கிளாஸ்ல வரிசைப்படுத்துற மாதிரி இதை வரிசைப்படுத்தி சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி கேட்டாங்கன்னா மூணுமே ஈக்குவல்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நான் இப்போ வந்து நார்மலா நான் இப்போ பாடினேன். நான் பாடுறதுல வந்து எதுவுமே லிரிக்ஸ் இல்லாம சும்மா ஹம் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஒரு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே இது நம்ம லிரிக்ஸ் வந்து நமக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் ஜஸ்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மியூசிக்கோட கூட சேர்ந்து பாடும்போது அது வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால இது மூணுமே வந்து சேர்ந்து வேணும் அப்படின்னு தான் எனக்கு. மூணுமே வேணும். மூணுமே ஈக்குவல் காம்பினேஷன்ல தான் இருந்தா கண்டிப்பாங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சூப்பர் மேடம். மேடம், இப்போ வரக்கூடிய விஜய், அஜித் சார் அவங்க பீரியட்ல உள்ள ஒரு நல்ல அழகான மெலடி பாட்டு பாடுங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவா, கண்ணிரண்டு தூக்கடிப்பா, அந்த வெண்ணிலவு தூக்கடிப்பா, காமாட்சி மீனாட்சி என்ன பேரு நான் அறிய, என்னாடோ எந்த ஊரு நான் அறிய, ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்கரடி. சூப்பர் மேடம். மேடம், மியூசிக்லயே வந்து ஃபாஸ்ட் மியூசிக், கானா சாங், அப்புறம் ஃபாஸ்ட் மியூசிக். இப்போ ரீசெண்டாக கூட ரஜினிகாந்த் சார் நடிச்சு கூலி சினிமா கூட வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சின்ன பிட்டு தான் வெளியில விட்டாங்க.
சிக் 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 சிக்னு ஒரு மியூசிக் வரும். அதுவே பெரிய வைப் வந்தது. அதுக்கப்புறம் அந்த முழு பாட்டுமே இப்போ வெளியில வந்துட்டுன்னு வச்சுடுங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மியூசிக், அப்புறம் கானா சாங்ஸ், அப்புறம் மெலடி சாங்ஸ், அப்புறம் பக்தி பாடல்கள், இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டியா இருக்கு. இந்த 4 வெரைட்டியில மேடம் உங்களுக்கு எது கைவந்த கலைன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ஸ்டேஜ்ல பாடுறது உங்களுக்கு இந்த 4ல எது உங்களுக்கு விருப்பமான ஒண்ணு? அதுல ஏதாவது உங்களோட அடிக்கடி நீங்க ஸ்டேஜ்ல பாடக்கூடிய ஒரு பாட்டு ஒண்ணு நம்ம நேயர்களுக்காக. எனக்கு வந்து மெலோடி தான் ரொம்ப பிடிக்கும். அது போக பக்தி சாங்கும் பிடிக்கும் இல்லைங்கள. பட் வந்து மெலோடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே பிடிக்கும். உங்களுக்கு விருப்பமான ஒரு மெலடி பாட்டு மேடமா? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதலில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதலில் ஏதோ சொன்னது. சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து இந்த மனப்பாட பாட்டுன்னு ஒரு பகுதி இருக்கும், ஒரு 4-5 வரி இருக்கும். அதை மெமரைஸ் பண்ணி எழுதுறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த அவ்வளோ பாடல்களுமே எப்படி மேடம் நீங்க மெமரிஸ்ல ஈஸியா வைக்கிறீங்க? அதுக்கு என்ன மாதிரி ட்ரை பண்றீங்க? மெமரிஸ்ல வைக்கிறதுக்கு ஏதாவது பள்ளி குழந்தைகளே நிறைய கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கற்றுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாடி அதை வந்து பாட பாட அதான மேக்ஸிமம் எங்களோட என்ன பண்ணுவாங்கன்னா சாங் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஸோ அதை கேட்க கேட்கவே வந்து மேக்ஸிமம் லிரிக்ஸ் வந்து நமக்கு மைண்டில் ஏறிடும். இப்போ கூட இப்போ ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே மொபைல் இல்லாட்டி டேப்ல வச்சு பாடுறது தான் அதிகமாக இருக்கும். ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்குமே வந்து அப்படியே அவங்க மைண்ட்ல அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து நானே இது இதுக்குன்னு கேட்பேன். ஆச்சரியமா இருக்கும் இல்லையா மேடம்? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடியதும் அப்போ வந்து அவங்க வந்து அந்த கேட்கக்கூடிய விதங்கள், அதை எடுத்துக்கக்கூடிய விதங்கள் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். அதை வந்து பைஹர்ட் பண்றது அப்படின்னா சும்மா வந்து அப்படியே நம்ம பாடம் கத்துக்கிற மாதிரி அப்படி பண்ண மாட்டாங்க. அதை கேட்க கேட்க அதை கத்துண்டு அதை பாடி பார்த்து அதெல்லாம் செய்யறது வந்து ஜாஸ்தியா இருந்தது. அதனால அதை அப்படியே வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க. இப்போ அப்போ மெமரி பண்றதுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? ஃபீல் தான். அந்த சாங் வந்து நம்ம உள்கொண்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த லிரிக்ஸ் மைண்ட்ல வந்துடும். ஆமா ஆமா. சூப்பர் 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 மேடம். நீங்க சொன்னீங்க அந்த பாட்டு பாடுறது, அந்த பாட்டு நீங்க நிறைய பாட்டு நீங்க பாடிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு இந்த பாட்டு பாடுறதுன்னா ஒரு இந்த பாட்டை ஐயோ கொடுத்துட்டாங்களே, இந்த பாட்டு பாடுறது கஷ்டம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டு திரும்ப பாடி பாடி அது ஒரு உங்களுக்கு இப்போ கைவந்த கலையா வந்திருக்கும். அப்படி எந்த பாட்டு நீங்க பாட கஷ்டப்பட்டீங்க? அந்த நீங்க பாட கஷ்டப்பட்ட பாட்டுல ஒரு பாட்டு எங்களுக்காக. சட்டுன்னு கேட்டா என்ன சொல்ல, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல பாடும்போது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் நமக்கு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் சாங்கா பாடிடுங்களா மேடம்? நீங்க கஷ்டப்பட்டு பாடின பாட்டுல ஒரு நல்ல அது ஒரு குத்து பாட்டா கூட இருக்கலாம், கானா பாட்டு மாதிரி கூட இருக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு உங்களோட ஃபேவரட். என்ன பாட்டு சட்டன் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். மேடம் நீங்க வீட்டில் நீங்க சின்ன வயசுல கேட்டுட்டு இருப்பீங்க மியூசிக்ல, 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே மியூசிக் வந்துட்டீங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் அடிக்கடி போட்டு கேட்குற பாட்டுன்னு ஒன்று இருக்கும், மறக்க முடியாத பாட்டு, லாங் டேர்ம் மெமரின்னு ஒன்று. அதுக்கப்புறம் வீட்டில் அடிக்கடி ஹம்மிங் பண்ணுறது, சமையல் பண்ணும்போதா இருக்கட்டும், வேற ஏதாவது வீட்டு வேலைகள் பண்ணும்போதா இருக்கட்டும், இந்த பாட்டு நான் பாடுனேன்னா எனக்கு அன்னைக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். அந்த மாதிரி இந்த 2 பாடல்களும் நம்ம நண்பர்களுக்காக. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும்
ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றலின் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெண்ணீரை வார்த்தேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேர்ந்தது. ஜீவதீபங்களோயும் நேரம் நீயும் மெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகமில்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய். பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. உங்களே தாளாட்டுற மாதிரி இருக்கு மேடம். இது வந்து உங்களோட மறக்க முடியாத பாட்டு அப்படிதானே மேடம்? வீட்டுல அடிக்கடி ஹம்மிங் பண்றதுன்னா பண்றது அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான திருச்செந்தூர் வேலவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. சூப்பர் மேடம், சூப்பர் 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 மேடம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம இசை எவ்வளவோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க. முன்ன உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு, அந்த பாட்டு மியூசிக் ரெண்டுமே அவ்வளோ அழகாக புரியும். அதுக்கப்புறம் பாட்டு மியூசிக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சது. இப்போ மியூசிக் மட்டும்தான் கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பிடித்த இசையமைப்பாளர், பிடித்த பாடகர், பாடகி யார் மேடம்? ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு உமாரமணன் மேடம் பிடிக்கும். அது போக வந்து சித்ரா மேடம், அவங்க எஸ்பிபி சார் வந்து ஆல் டைம் ஃபேவரட் தான். அவரை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எஸ் அவங்க மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சார், வித்யாசாகர் சார், அப்புறம் வந்து நம்ம பரத்வாஜ் சார், அப்படி அந்த மாதிரி. இப்போ இருக்கிறதுல ஏஆர் ரகுமான் அவரோடது வந்து. சூப்பர் 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 மேடம். இந்த இசை எந்த அளவுக்கு ஹியூமனுக்கு வந்து இசை எந்த அளவுக்கு முக்கியம் மேடம்? நம்ம வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரிதான், இல்லை ஏதாவது ஒரு கவலையாக இருந்ததுனாலும் சரிதான், அதில் எந்த விதமான இதில் இருக்கோ இருந்தாலுமே ஒரு உள்கொண்டு நம்ம ஒரு மியூசிக் கேட்டோம் அப்படின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி அது மாறிடும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு எஃப்எம் கேட்டுட்டே இருக்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இப்போ டிரைவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறவங்க முன்னாடியெல்லாம் அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறோமா, ஒரு மியூசிக் கேட்டோமா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு, வண்டி ஓட்டிட்டு போகிறது ஒரு டயர்டு அந்த தெரியாது. ஆமாம், அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி சாங்கை போட்டுட்டே போகிறாங்க. எஃப்எம் ஆனாலும் சரிதான், இல்லாட்டி வேற ஏதாவது இது பண்ணாலும் சரிதான், சாங் கேட்டுட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு அந்த மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. அதனால மியூசிக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே மேடம், மியூசிக் எந்த அளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நமக்கு பிடித்தவங்க கிட்ட நம்ம டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் சந்தித்த டேலண்டட் பர்சன் உங்களுக்கு யார் மோட்டிவேட் நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி மேடம்? நம்ம சினி ஃபீல்டில் அப்படின்னா பரத்வாஜ் சாரை வந்து டைரெக்டாக போய் பார்த்துருக்கும் போது அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அப்போ வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட என்னெல்லாம் வந்து அதை திருத்திக்கணுமோ அப்படிங்கிறது திருத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுலேருந்து நம்ம ஏற்றுக்கிறது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது வந்து ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியே வந்து எனக்கு பிளெஸ்ஸிங் தான். ஏன் கேட்டிங்கன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அவங்க சொல்லுவாங்க, சும்மா எல்லாம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மோட்டிவேட்டர் ஃபேமிலி தான். ஓகே ஓகே, சூப்பர் மேடம். மேடம், நீங்கள் இவ்வளவு காலமாக இருந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்கின ஷீல்டு அல்லது ஏதாவது அவார்ட்ஸ் அந்த மாதிரி, அது கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீலவானம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்குழு பொங்கலுக்கு செலிப்ரேஷனுக்கு வந்து இது பண்ணது. பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணது. அது போக இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நெல்லையப்பர் கோவிலில் வந்து தேருக்கு வந்து அங்கே ப்ரோக்ராமுக்கு பாடின போது தந்திருந்த ஷீல்டு இது. இப்போ இது ரெண்டும் இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது. ஆமாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் இல்லாட்டி வந்து ஏதாவது வந்து மெமரபிளாக ஏதாவது திங்ஸ் அந்த மாதிரி தருவாங்க. ஆமாம். இப்போ மெயினாக வந்து இதுதான் நமக்கு நெல்லையப்பர் கோவில்லேருந்து நெல்லையப்பர் கோவில். ஆமாம். போனோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே எவ்வளோ பெரிய பெரிய நிறைய பேர் வந்து பாடினாங்க. நமக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு போய் ப்ரோக்ராம் பண்ணவதுக்கு பாடுறதுக்கு முடிஞ்சதில்ல, அவ்வளோ சந்தோஷம். ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். மேடம், இசை நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் அப்போ உள்ள நீங்கள் படித்த காலகட்டங்களில் டிவி இருக்கிறது எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கும். நம்மளுமே வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஒளியும்லாம் தமிழ்நாட்டில் வரும். கேரளாவில் எப்படின்னு தெரியும். கேரளாவில் இருக்கு. ஆமாம். அது வெள்ளிக்கிழமை தோறும் பார்க்குறது, அதை பார்த்து தான் அந்த பாட்டே நம்ம பார்க்குறது. இப்போ ஒரு செல்லு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே ஈஸியாகிடுச்சு பிள்ளைங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இசை மியூசிக் அது எப்படி மேடம், அது எப்படி ஃப்ளூவெண்ட்டாக வளர்த்துக்கிறது, அதுக்கு உண்டான எங்கே படிக்கலாம், நீங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா? இல்லை, நான் கற்றுக் கொடுக்கல. ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடியை விட வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து நிறைய போகிறாங்க. இப்போ லோக்கலில் இப்போ இருக்கிறோம்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிளில் யார் வந்து கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம போய் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்க எடுக்கிறாங்கன்னா ஆன்லைனில் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய வந்து பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு. நம்ம ஆன்லைனில் இருந்துக்கோமோ அவங்க அப்படியே கிளாஸ் கற்றுக்குறோமோ, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அது போக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் எல்லாமே வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து அங்கே போய் കഴിയുம்போது அவங்களுக்கு ஷைன் பண்ண ஈஸியாக வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அவங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டு சான்ஸாக இருக்குது. ஸோ முன்னாடியை விட இப்போ வந்து எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிள்ளைங்களுக்கு. மேடம், நீங்கள் டிவி ஷோன்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நீங்கள் ஏதாவது நிறைய டிவியில் அந்த டேலண்டட் வெளிப்படுத்துறதுக்காக அவங்க போட்டி மாதிரியே வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. விஜய் டிவி, சன் டிவி, அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸில். அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிதா மேடம்? எங்கேயாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் போகலைங்க. நான் விஜய் டிவியில் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இதில் இருக்கிறாங்க. பட் நமக்கு அதில் போகணுங்கிற மாதிரி எதுவும் நினைக்கல. இல்லை, போகணுன்ட்டு அந்த ஐடியாஸ் எல்லாம் எதுவுமே வரல. சூப்பர் மேடம். மேடம் வந்து ஒரு பெண்ணா, அதாவது ஒரு ஆணுக்கு வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கு வெளியிடங்களில் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், அந்த மாதிரி வச்சுடுங்களேன். ஒரு தடையாக மேக்சிமம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களோட கருத்து என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பெண்ணுன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. அப்போ 2 ஸ்டேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கான இப்போ வாய்ப்புகள் இருக்குது? நீங்களுமே இப்போ சாதிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி மேடம், இது ஒரு பெண்ணால் பல துறைகளில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன வளர்த்துக்கணும்? ஒரு பெண் வந்து வெற்றி பெண்ணாக உலா வரணும், வீர பெண்ணாக உலா வரணும் அப்படின்னா ஒரு பெண் எந்தெந்த மாதிரி குணங்கள் இப்போ இருக்க சூழ்நிலைகளில் வளர்த்துக்கிட வேண்டியிருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு சாதனை பெண்ணாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லும்போது அவங்க உங்களை பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிடுவாங்க. இப்போ என்னை பொறுத்தளவு சொன்னோன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வேணும். நம்ம எங்கே போனாலும் நமக்கு இன்ட்ரெஸ்டான இதில் தான் நம்ம கண்டிப்பாக போகிறோம். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நைட் டைம் வரதே வந்து ஒரு பெரிய இதுதான். நாங்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணி அந்த மாதிரி தான் வருவோம். ஆனால் அந்த டைம்லையுமே நம்மளோட சேஃப்டி என்ன, நமக்கு எப்படி இருக்கணும், நம்மளோட என்ன சொல்ல எப்படி பார்த்துட்டு எப்படி கரெக்டாக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அதுக்காக நம்ம வந்து எங்கேயும் போகாம நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நானுமே ப்ரோக்ராம் போக முடியாது. ஸோ நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து பொண்ணு பையன் அப்படின்ட்டுலாம் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லை.
2 பேருமே ஒர்க்கிங் தான். ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, ஒய்ஃப் ஆனாலும் சரி, 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து நைட் டைம்லேயும் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னுமே சாதிப்பாங்க. பாருங்க, பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கனாலும் போகலாம். ஃபர்ஸ்ட் சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முன்ன உள்ள காலத்தை விட இப்ப பெண்கள் வந்து பல ஃபீல்டில் சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு மேடம் சொல்றாங்க. ஸோ இன்னும் நீங்க மேடமோட இதை சேஃப்டி எங்க போனாலும் உங்க சேஃப்டியை பார்த்துக்கிடுங்க. இன்னும் நிறைய மேடம் மூலமா மேடம் சொன்ன வார்த்தையை நினைச்சிங்க காப்பாத்துங்க. மேடம், கிட்டத்தட்ட நம்ம பேச்சோட நிறைவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் சாங் ஒரு பாட்டோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் மேடம். வரம் தந்த சுவாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, குறும்பான கண்ணனுக்கு குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி, ஜெகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி, வரம் தந்த சுவாமிக்கு பதமான லாலி, ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி, ஆரீராரு 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 ஆரீராரு. சூப்பர் மேடம். மேடம், ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கீங்க. அதில் மக்கள் அடிக்கடி விரும்பி கேட்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக வெளிவந்த சினிமாவில் உள்ள ஒரு பாடல் நம்ம நண்பர்களுக்காக ஹிட் சாங், ஹிட் அடித்து அப்படி பாட்டாக கூட இருக்கலாம். ஸ்டேஜில் இப்போ மக்கள் இந்த ஸ்டேஜ் போனாலே இப்போ உள்ள பாட்டுன்னா இது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. நான் லிரிக்ஸ் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நோ ப்ராப்ளம். நண்பர்களை பாருங்க, மேடம் வந்து நம்ம நெல்லை சுத்தமல்லி பகுதியில் இருக்காங்க. இந்த சுத்தமல்லி பகுதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மேடம் வந்து அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உங்களோட முகம் எந்த அளவுக்கு, உங்களோட டேலண்ட் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது, உங்களோட டேலண்ட் எவ்வளவு தூரம் உங்களோட அச்சீவ்மெண்ட் வெளியில வருது அப்படிங்கிறதா முக்கியம். நண்பர்களே, நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்காதீங்க. உங்களோட டேலண்ட் எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. மேடம் அவங்க அதுக்கு ஒரு உதாரணமா இருந்துட்டு இருக்காங்க. மேடமோட அந்த பாட்டு கேட்டுடலாம். ஆக்சுவலி இது வந்து ஓல்டு சாங் தான். ஆனால் இப்போ வந்து புது அஜித் ஃபிலிமில் வந்து பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஒத்தருவாய்ந்தாங்க ஒரு உனப்ப தட்டும் தாரு, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணா ஓ உனப்ப தட்டும் வேணா, ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லுமாமும். 10 ரூபாய் தாரு ஒரு பதிக்க சங்கிலி தாரு, பச்சை கிளி வாடி நல்ல படுப்பு பக்க போவோம். 10 ரூபாய் வேணா ஓ பதிக்க சங்கிலி வேணா, பசுப்பி நிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணா. இது வந்து இப்போ ஹிட்டா போயிட்டு இருக்கிற சாங் வந்து. வேற அடுத்து குத்துப்பாட்டு கானாப்பாட்டு மாதிரியா இருக்கா மேடம்? வந்து சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பார்ப்பாங்க, குட்டை குட்டை கவுன போட்டா குறுக்கா முறுக்கா பார்ப்பாங்க. சேலை பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்றும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் அம்பள புத்தி. ஓ சொல்றி ஆமாமா, ஓ சொல்றி ஆமாமா. இது வந்து சாமி ஃபிலிம்ல வந்து போடுற சாங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன பாட்டு, அதுலயே வந்து சாமி சாங் வந்து அப்படி இப்போ புதுசு வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ட்ரெண்ட் வந்து நிறைய வந்து. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியா. நாங்க ஆக்சுவலா வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் சிங்கர்ஸும் இருப்பாங்க, ஸ்டாண்டிங் சிங்கர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க.
எனக்கு மேக்ஸிமம் புது சாங் வந்து அதிகமா பாட வேண்டி வராது. ஏன்னா நான் வந்து ஸ்டாண்டிங் சிங்கர், நான் மூமெண்ட்ஸ் கிடையாதுன்னா டான்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, டான்ஸ் பண்ணிட்டு பாடுறவங்களுக்கு அது தனி மேக்ஸிமம் இருக்கு. ஏன்னா எனக்கு அதனால வந்து புது சாங் வந்து ரொம்ப நம்ம வந்து அதுல பாட வேண்டியது வராது. மேடம். அது எப்படி மேடம் தெரிஞ்சிருக்கணும், எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது. அதனால அப்டேட்டா இருக்கணும் அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேடம், சூப்பராக சொன்னீங்க. டான்ஸ் பண்ணிட்டு எப்படி மேடம் அது எப்படி பாடுறாங்க, எனக்கே ஆச்சரியமா. கண்டிப்பாங்க, அவங்களுக்கு வந்து நாங்க அதை வந்து சொல்லியே ஆகணும். பார்த்தோன்னா நம்ம வந்து நின்றுட்டு பாடுறதுக்கும் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாங் ஃபுல்லாக பைஹர்ட்ல இருக்கும், மைண்ட்ல இருக்கும் அவங்களுக்கு. அதையும் பண்ணிட்டு டைமிங்கும் பார்த்துட்டு அதுக்குரிய ஸ்டெப்ஸையும் வந்து மைண்ட்ல இது பண்றது அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் தான், அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் அது. அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை வந்து ஸ்டேஜ்ல அப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து நின்றுட்டு இருப்போம், நமக்கு வந்து கீழே வந்து 400 பேர் 500 பேர் இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன இருந்தாலும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்க டான்ஸ் பண்றதுனாலும் சரிதான், அந்த பாட்டை வந்து கரெக்டா அந்த ஸ்கெயில்ல பாடிட்டு அதோட கூடயே சேர்ந்து டான்ஸும் பண்றதுங்கிறது அவங்கள. அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எப்படி மேடம்? இப்போ இப்போ இந்த ட்ரெண்ட்ல வந்து புது சாங்க்கு வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புது சாங்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல, அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது தானே அது. அது அவங்க அவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி. சூப்பர் மேடம். மேடம், சில இடங்களில் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் இருக்கிறாங்களா மேடம்? ஆமா, இப்போவும் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மெலோடியா கேட்டுருப்பாங்க. அது அவங்க வந்து என்ன சொல்றதுக்கு, இப்போ கல்யாண ப்ரோக்ராம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இருந்து அதை வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு சாங் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. இந்த ரீசெண்டா கூட ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போகும்போது பாத்தீங்கன்னா மேரேஜ் ப்ரோக்ராம் தான், ஆனா மெலோடி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க. அவங்க கேட்குற சாங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு தெரியற சாங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவங்களோட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட இதில். நான் வந்து இங்கே அன்னை கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கூட புது சாங் கிடையாது, எல்லாமே மெலோடி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒருத்தங்க வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோன்னா, எத்தனையோ வந்து நம்ம வந்து கேட்கணும்னு நினைக்கக்கூடிய சாங்கா வந்து நாங்க கேட்காமலே நீங்க போட்டு இருந்தீங்க, அது எங்களுக்கு எந்திரிச்சு கூட நாங்க போகல, இத்தனை கூட்டம் இப்படியே இருந்துட்டு இருக்குன்னா உங்களோட சாங் செலெக்ஷன்ஸ் நீங்க பாடுறது எல்லாம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது போக வந்து விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, மேடம் உண்மையா வந்து எங்களுக்கு வந்து ஃபேமிலியில நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தோம், நல்ல என்ன சொல்ல அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க் போறோமா, காலையிலேருந்து நைட்டு ஒர்க் பண்றோமா அப்படின்ட்டு அந்த மாதிரி வீட்டில் வந்தோமா திருப்பி அகைன் இப்படிதான் மிஷன் லைஃப் மாதிரி ஒரு டென்ஷன் லைஃப்லயே போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அதே மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து இங்க வந்து அவங்க கேட்டுட்டு அதே போய் திருப்பி அவங்க சொல்றாங்க, வீட்டுல போயிட்டு நைட்டு வந்து நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் அது வந்து ஒரு ரொம்ப ஆச்சே, நமக்கு இப்படி சொல்றாங்களேங்கிற ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும். ஆமா, அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுமே அதே மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நிறைய வந்து எடுப்பாங்க. அது பெரிய ஒரு ப்ரௌடா இருக்கும். ஆமா ஆமா ஆமாங்க, ஆமா. மேடம் பாருங்க, அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடுறது அப்படிங்கிறது ஒன்று, இது அவங்களோட ஒர்க்கையும் பார்த்துட்டு பாடுறது அது ஒரு டேலண்ட், ஆனால் அதில் வந்து ஒரு வருமானமும் கிடைக்கும் பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது பாருங்க நண்பர்களே, உங்களோட குரலாக இருக்கட்டும், உங்களோட பாடுற திறமையாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா எக்ஸசைஸ், ரன்னிங் பண்ண முடியும்னா ரன்னிங், ஏதோ ஒரு டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துடுங்க. அந்த டேலண்ட்டு என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நமக்கு கடவுள் நமக்கு 2 கை தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட டேலண்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு 3வது கையாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேடம் இன்னைக்கு நம்ம கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மேடம் நிறைவாக நம்ம நேயர்களுக்கு, நம்ம சேனல் நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதையும் சொல்லிட்டு உங்களுடைய நிறைவான ஒரு நல்ல ஒரு பாடலோட முடிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. நல்ல விஷயங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒர்க் ஆனாலும் சரிதான், நம்ம வந்து என்ன சொல்ல, ஆல்ரெடி வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக எதுவுமே முடியாது.
ஆனால் வந்து நம்மளால வந்து அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடிய மைண்ட், நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு திங்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ஈஸியாக போகும். அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை நம்ம தான் வளர்த்திக்கணும். நம்ம இன்னொருத்தங்களை வந்து அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா எப்ப பாரு டிபெண்டா தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன நமக்கு என்ன கழிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ மேடம். யாருக்கும் நன்றி சொல்ல விரும்புறீங்கன்னா நன்றி சொல்லிடுங்க. உங்களோட நிறைவான ஒரு பாடலும். நன்றி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேமிலிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா என்னை வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம வீட்டில் உள்ள இதே முடிச்சுட்டு வெளியில போய் நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு வந்து விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். அது வந்து எனக்கு நான் எப்பவுமே வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இப்படி தந்த ஒரு ஃபேமிலியை தந்த கடவுளுக்கு தேங்க்ஸ். எனக்கு ஒரு டேலண்ட் வந்து தந்திருக்கிற கடவுளுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி எங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் வந்து இன்னைய வரைக்கும் வந்து எனக்கு தப்பாக ஏதாவது பாடினாலும் சொல்லி தந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது போக ப்ரோக்ராமுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு ப்ரோக்ராமுக்கு கூப்பிடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். மேடம், நிறைவா உங்களோட பாட்டு என்ன மாதிரி பாட்டு பாடலாம்? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனா? நண்பர்களே, இவ்வளவு நேரமாக மேடம் சுமார் 1 மணி நேரமாக மேடம் அவங்களுடைய டைம் நமக்கு ஒதுக்கி நம்ம சேனல் நண்பர்களுக்காக அவங்களுடைய அழகான ஒரு இன்டர்வியூ நமக்கு கொடுத்துருக்காங்க. மேடம்க்கு இந்த தருணத்தில் உங்கள் சார்பாகவும் நம் ஆகாவாவ் எம்எம்டிவி சேனல் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களை மாதிரியும் நாங்களும் அவருடைய பாடலை கேட்க ஆர்வமுடன் இருக்கிறோம். மேடம் பாட்டு எடுத்துட்டாங்க, கேட்கலாம் வாங்க. காதில் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி நான் கருத்தில் நினைத்தேன், உனக்கேரானே இன்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் இது நல்லதே, நீதானென்றும் என் சன்னதி, கண்ணே கலைமானே கண்ணுயிலும் கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன், ராரிராரு ஓராரிரு ராரிராரு ஓராரிரு. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இந்த தருணத்தில் எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்குனீங்க, உங்களோட பிஸி ஷெட்யூலில் டைம் ஒதுக்கி தந்தீங்க, ரொம்ப நன்றி. அவங்க மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தந்திருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சேனல் வந்து நல்லா பெருசாக நல்லா இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு விஷஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் நன்றி.